ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா டீ தான் பார்க்க போகிறோம். மசாலா டீக்கு என்னென்ன தேவையான பொருள்னால், ஃபஸ்ட்டு கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இடி உரலில் இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காய், அடுத்து பட்டை போட்டுக்கலாம், அடுத்து கிராம்பு போடுறேன், அடுத்து சோம்பு. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக நல்லா இருக்கும் உடம்புக்கு. இது எங்கள் அம்மா வாரத்துக்கு 2 டைம் போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இடையில சாதா டீக்கு பதிலாக இந்த டீ சேர்த்து வைக்கிறது நல்லது. இப்போ இடி உரலில் இடித்ததை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ டீ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நமக்கு இப்போ தேவையான பாலை எடுத்து ஊற்றியாச்சு. அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி, இப்போது தேவையான அளவு டீத்தூள் போட்டுக்கணும். ஒரு கொதி வரவும் இப்போ நம்ம இடி உரலில் இடித்து வச்ச மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கணும். இப்போ கரண்டியில் நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதோட நல்லா கொதித்து அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கணும். அது முடிய நல்லா பீட் பண்ணணும். இப்போ நாங்கள் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்க்குறோம். உங்களுக்கு வேணால் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி விடவும் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி கீழே வரணும். இப்போ அதை ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டீ அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு 2 முறை உங்களுக்கு சளி பிடிக்காது, தலைவலி இருக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமான சில டிப்ஸுகள் எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் அது இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது என்னன்னு கேட்டு இனி வரும் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.